ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் நம்முடைய பாவங்களையும் மனிதகுலத்தில் உள்ள எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அவர்களை தன் சொந்த ரத்தத்தினால கழுவி நித்திய ராஜ்யத்துக்கு நேராக கூட்டி சேர்ப்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பாவத்திற்கு உள்ளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த வார்த்தையை கொடுக்கிறார். உங்களுடைய அநியாயங்களையும் உங்களுடைய பாவங்களையும் அவர் கிருபையாக மன்னித்து அவர் என்ன செய்கிறார், உங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களை அவர் இணையாமல் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் ரெண்டை கூட்டி சேர்க்கும்படியாக விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தின் நினைவு கூர்ந்து அவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரே என்று சொல்லி மன்றாடி மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை மன்னியும், என்னையும் கிருபை நினைத்திருக்கிறீரே, என்னை ரட்சித்திருக்கிறே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோம். இந்த நாளில் தேவன் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்துவாராக. ஆமென். God bless you.